தமிழ் தேசியத்தை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய வேல்முருகன் அவங்க வந்து திமுக கூட கூட்டணி வச்சிருக்க மாட்டாங்க, அல்லது காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஈழத்தமிழர்களுக்கு நடந்த கொடூரத்திற்கு இந்த ரெண்டு கட்சிகள் மீது கடுமையான விமர்சனம் இப்பொழுதும் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இங்கு வந்து கோட்பாடுகளோ கொள்கைகளோ முதலிடம் இல்லை, இடங்கள் தான் முதலிடம். இப்பொழுது விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் குறிப்பிட்டு விட்டார்கள், நாங்கள் கூட்டணிக்கு களம் அமைக்கிறோம். காங்கிரஸை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு தெளிவான ஒரு தேடல் உண்டு. 1988 காங்கிரஸ் வந்து மூப்பனார் அவர்களை தமிழகத்தின் முதலமைச்சர் ஆக்குவதற்கான முயற்சிகளை எடுத்து அதற்கான களங்களை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் அவரை முதலமைச்சர் என்று அறிவிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஆனால் அந்த சூழலில் காங்கிரஸில் இருந்து ஒரு பிரிவினர் பிரிந்து காங்கிரஸை எதிர்க்கக்கூடிய ஒரு களம் அமைந்ததனால் மூப்பனார் அவர்களால் அந்த கனவு அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. அதுபோல காங்கிரஸ் 1967 தோல்வியை சந்தித்த பின்பு இன்று வரை காங்கிரஸ் உடைய கனவு எப்படியாவது நாம் ஒரு கூட்டணி ஆட்சியாக சட்டமன்றத்தில் நாம் மந்திரி பதவிகளை வாங்கி கொண்டு அமர வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்கள் மனதிலே இருக்கிறது. இது காங்கிரஸில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டரிலிருந்து மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் வரை இதைத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இப்பொழுது தங்களுக்கு ஒரு துணை முதல்வர் பதவி கிடைக்க இருக்கிறது, அல்லது தங்கள் மந்திரி சபையிலே தங்களுக்கு ஒரு 5 மந்திரிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் விஜய் அவர்களோடு அணியோடு இணைந்தால் கிடைக்கும் என்கின்ற சூழல் வருகின்ற பொழுது திமுகவோடு பயணிப்பார்களா அல்லது விஜய் அவர்களோடு பயணிப்பார்களா என்கின்ற கேள்வியை எழுப்பிக் கொள்ளுங்கள்.